உலகின் மிக முக்கியமான நோயியல் நிபுணர் ஜேம்ஸ் ஈவிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1866 டிசம்பர் 25 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிட்ஸ்பர்கில் தாமஸ் ஈவிங்குக்கும் ஜூலியா ஹஃப்னேகல் ஈவிங்குக்கும் 3ஆம் குழந்தையாக பிறக்கிறார் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் ஈவிங். இவர் கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஜட்ஜாக, அதாவது நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு டீச்சராகவும், அதாவது ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா ஒரு டீச்சராக, அதாவது ஆசிரியையாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக ஜேம்ஸ் ஈவிங்கோடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் கரெக்டாக 1871ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஈவிங்குக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜேம்ஸ் ஈவிங் டிசம்பரில் பிறந்திருந்தனால 1871ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஈவிங்குக்கு 4 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பிட்ஸ்பர்கிலே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் ஈவிங் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்கள் படிக்கிறதுக்கு ஜேம்ஸ் ஈவிங்குடைய அப்பா அம்மா இவருக்கு உதவியாக இருந்து வந்தாங்க. இதே சமயம் ஜேம்ஸ் ஈவிங்குக்கு ஸ்போர்ட்ஸ்லையும் நிறைய ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக ஜேம்ஸ் ஈவிங் டென்னிஸ் அண்டு பேஸ்பால் இந்த 2 ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதுக்கிடையில் 1876ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜேம்ஸ் ஈவிங் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே பிட்ஸ்பர்கிலே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் ஈவிங் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஜேம்ஸ் ஈவிங் படித்து வந்தாங்க. இதே சமயம் ஜேம்ஸ் ஈவிங் கல்வியில் ஒரு சிறந்த மாணவனாகவும் திகழ்ந்து வந்தாங்க. மேலும் ஸ்போர்ட்ஸ்லேயுமே இவருடைய திறமையை வெளிக்காட்டி வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1881ஆம் ஆண்டு ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஈவிங் ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்ற ஒரு நோயினால் பாதிக்கப்படுறாங்க. இது போன் ஆர் போன் மேரோ அப்படின்ற, அதாவது எலும்பு அல்லது எலும்பு மஜ்ஜை, அதில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இந்த ஒரு ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்றது. இதுக்குண்டான சிகிச்சை முறையானது அந்த காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சி அடையாத ஒரு விஷயமா இருந்தது. இதன் காரணமாகவே ஜேம்ஸ் ஈவிங் வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய நிலை ஏற்படுது. இதனால இவர் ஸ்கூலுக்கு போகிறத அப்படியே நிப்பாட்டிட்டு இவருடைய வீட்டிலிருந்து இவருடைய சிகிச்சைகள் இவர் பெற வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இவர் இந்த ஆஸ்டியோமைலைட்டிஸ்னால ஒரு சில மாதங்கள் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஜேம்ஸ் ஈவிங் வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படுது. ஆனால் இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஈவிங் ஹென்ரி கிப்பன்ஸ் அப்படின்ற ஒரு டியூட்டர், இவர் ஒரு பிரைவேட் டியூட்டர், அதாவது வீட்டுக்கே பள்ளி பாடங்களை கற்பிக்கக்கூடியவங்க தான் பிரைவேட் டியூட்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஹென்ரி கிப்பன்ஸ் அப்படின்றவர் ஒரு பிரைவேட் டியூட்டர். அவர் வீட்டுக்கே ஜேம்ஸ் ஈவிங்குக்கு இந்த பள்ளி பாடங்கள் எல்லாம் கற்பித்து வந்தாங்க. ஸோ இதுக்கு இவருடைய அப்பா அம்மா ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இதே சமயம் ஜேம்ஸ் ஈவிங்கோடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டீச்சர் அப்படின்ற பதவியை விட்டு இந்த காலகட்டத்தில் வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு மியூசிக், இசையில் நிறைய ஆர்வம் இருந்தது. அதேமாதிரி சோசியல் ஒர்க்லையும், இந்த சமூக சேவையிலையுமே நிறைய ஆர்வம் இருந்தது. இது சார்ந்த விஷயங்களையுமே ஜேம்ஸ் ஈவிங்குக்கு இவருடைய அம்மா வீட்டிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுபவத்தை ஏற்படுத்தி வந்தாங்க. ஸோ இது மாதிரி வீட்டில் இருந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஈவிங் பள்ளி பாடங்களை அந்த ஹென்ரி கிப்பன்ஸ் மூலமாகவும், அதே மாதிரி மியூசிக், சோசியல் ஒர்க் சம்மந்தப்பட்ட அனுபவங்களை இவருடைய அம்மா மூலமாகவும் பெற்று வந்தாங்க. பிறகு 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1883ஆம் ஆண்டு தான் ஜேம்ஸ் ஈவிங் இவருடைய அந்த ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்ற பாதிப்பிலிருந்து வெளிவராங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஈவிங் இந்த எலும்பில் சில பிரச்சனைகள் இருந்தது இவருக்கு இந்த ஆஸ்டியோமைலைட்டிஸ்னால. இருந்த போதும் கூட நிறைய காம்படிஷனில் பங்கேற்றாங்க. இதன் மூலமாக இவருக்கு ஒரு மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கியானது பரிசாக கிடைச்சது. இது ஒரு புறம் இருக்க, இதே 1883 காலகட்டத்தில் மறுபடியும் அந்த பிட்ஸ்பர்கிலே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஹை ஸ்கூலில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை கண்டினியூ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1884, 1885 இந்த ஒரு காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஈவிங் இவருடைய பள்ளி படிப்பை, இந்த ஹையர் எஜுகேஷனை பிட்ஸ்பர்கில் இருக்கக்கூடிய ஹை ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1885ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு 18
18 வயது இருக்கும்போது ஜேம்ஸ் இவிங்கோடைய அப்பா இவரை மேற்கொண்டு குறிப்பாக அண்டர் கிராஜுவேட் ஸ்டடி படிக்க வைக்கிறதுக்காக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிட்ஸ்பர்கில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஆமர்ஸ்டுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. அந்த மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஆமர்ஸ்டில் இருக்கக்கூடிய ஆமர்ஸ் காலேஜ் அங்கே இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து 1885ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் இவிங் வந்து இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் BA டிகிரி வந்து எடுத்து படித்து வந்தாங்க. அதில் இவர் வந்து கிளாசிக்ஸ் ஃபிலாசபிலாம் படித்தாங்க. கிளாசிக்கல் எஜுகேஷன் தான் BA வந்து இவர் படித்து வந்தாங்க. இதே சமயம் ஜேம்ஸ் இவிங்குக்கு இந்த மைக்ரோஸ்கோப் ஆனது பரிசாக கிடைச்சிருந்தது, பயன்படுத்துறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இவர் வந்து அந்த மைக்ரோஸ்கோப்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக படிப்படியாக அந்த பாக்டீரியா நுண்கிருமிகள் அது சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல இவருக்கு வந்து ஜேம்ஸ் இவிங்குக்கு நிறைய ஆர்வமும் ஏற்படுது. இதன் பிறகு தான் ஜேம்ஸ் இவிங்கே வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1888ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் இவிங் வந்து இவருடைய 21 வயதில் இவருடைய BA டிகிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து அந்த ஆமர்ஸ் காலேஜ்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஆமர்ஸ்லேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டி அங்கே இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூலான கொலம்பியா யூனிவர்சிட்டி ராயன் டயானா வெஜோலஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் 1888ஆம் ஆண்டு இவருடைய அப்பா அம்மா உதவியோட ஜேம்ஸ் இவிங் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி ராயன் டயானா வெஜோலஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கு தான் இவர் வந்து மருத்துவ கல்வி படிக்கிறதுக்காக சேர்ந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரி வந்து எடுத்து படித்து வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இந்த சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், பிரசவம் பார்க்கறது, கைனகாலஜி பெண் நோயியல், அதே மாதிரி இன்னும் கூடுதலாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு இது மாதிரிப்பட்ட எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே ரொம்ப ஆர்வத்தோடு படித்தாங்க. ஆனால் பர்டிகுலராக இவர் வந்து பெத்தாலஜி நோயியலில் தான் அதிகம் கவனம் செலுத்தி வந்தாங்க. ஏன்னா மைக்ரோஸ்கோப் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு நோயியலில் தான் இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அதாவது இந்த பெத்தாலஜி நோயியல் அப்படின்ற ஒன்றும் கிடையாது, நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயினுடைய தன்மைகள் இதை பற்றிலாம் படிக்கிறது தான் நோயியல் பெத்தாலஜி அப்படின்றது. ஸோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியானது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அந்த ஜேம்ஸ் இவிங்குக்கு அந்த நுண்ணோக்கி பயன்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சனால இவர் வந்து அந்த கிருமிகள் ஆய்வு செய்கிறது. ஸோ இது மாதிரி இவர் பண்ணனாலே இவருக்கு பெத்தாலஜியில் ஆர்வம் ஏற்பட்டது. பெத்தாலஜி படிக்கிறதுக்காகவே இவர் வந்து மருத்துவம் படித்தாங்க. ஸோ இதனால பெத்தாலஜியில் அதிக கவனம் செலுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறமா 1891ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 24 வயதில் ஜேம்ஸ் இவிங் வந்து இவருடைய மருத்துவ கல்வி அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை அந்த அப்போதைய காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் நியூயார்க் இன்றைய கொலம்பியா யூனிவர்சிட்டி ராயன் டயானா வெஜோலஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அங்கேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா உடனடியாக அந்த நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய ரோசாவெல்ட் ஹாஸ்பிட்டல் அண்டு ஸ்லோன் மெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனை அங்கே இவர் ஒரு இன்டர்னாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஜேம்ஸ் இவிங் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து ஜேம்ஸ் இவிங் வந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜேம்ஸ் இவிங்க நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இது ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ அது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணாதான் ஜேம்ஸ் இவிங் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இந்த 1891ஆம் ஆண்டு நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய அந்த காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் நியூயார்க்கில் படிப்பை முடித்த உடனே ரோசாவெல்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி இன்டர்ன்ஷிப்பை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் சில மாதங்கள் மட்டும் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலிருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியா கிளம்பி பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் பென்சில்வேனியா ஹாஸ்பிட்டல் அங்குமே இவருடைய மருத்துவ பயிற்சியை பெற்றாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ரோசாவெல்ட் ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் முடித்து இவருடைய ரெசிடென்சியையும் பண்ணி அதையும் 1893ஆம் ஆண்டு ஜேம்ஸ் இவிங் வந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா உடனடியாக அந்த 1893ஆம் ஆண்டு நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய இவர் படித்த அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி ராயன் டயானா வெஜோலஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அதனுடைய
ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் ஹிஸ்டாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. ஹிஸ்டாலஜி அப்படின்றது திசுவினுடைய மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்ட்ரக்சர், அதில் அதாவது திசுக்களில் இருக்கக்கூடிய நுண் அமைப்புகள் அது குறித்து படிக்கிறது ஹிஸ்டாலஜி அப்படின்றது. ஸோ அதை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கற்பிப்பாளராக 1893ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஈவிங் வந்து அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியோடைய அந்த காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் நியூயார்க்கோடைய ஒரு கிளர்க் ஃபெல்லோவாகவும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் பி பெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட இணைஞ்சு ஜேம்ஸ் ஈவிங் வந்து ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அது வந்து இந்த அக்யூட் அசெண்டிங் பெராலிசிஸ் அப்படின்றது, அதாவது பெராலிசிஸ் முடக்குவாதம், இந்த பக்கவாதம் அப்படின்றது உடல் செயலிழந்து போகிறது. ஸோ அது குறித்து ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டாங்க. அதன் முடிவை 1896ஆம் ஆண்டு அந்த பி பெய்லி கூட இணைஞ்சு ஜேம்ஸ் ஈவிங் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து a contribution to the study of acute ascending Landry's paralysis அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1897ஆம் ஆண்டு அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி ராயன் டயானா வெஜலஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அதனுடைய இன்ஸ்ட்ரக்டர் இன் ஹிஸ்டாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து இன்ஸ்ட்ரக்டர் இன் கிளினிக்கல் பெத்தாலஜியாக இவர் வந்து மாற்றப்படுறாங்க. அதாவது கிளினிக்கல் பெத்தாலஜி அப்படின்றது மருத்துவ நோயியல், அதை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு கற்பிப்பாளராக 1897ஆம் ஆண்டு இவர் வந்து ஜேம்ஸ் ஈவிங் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஈவிங் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு குறிப்பாக அந்த மருத்துவ நோய் கண்டறிதல், அதாவது எப்படி வந்து மருத்துவத்தில் ஒரு நோயை வந்து கண்டறிகிறது அது குறித்து ஒரு குறிப்பை வந்து இவர் எழுதுறாங்க. அது 1898ஆம் ஆண்டு நோட்ஸ் ஆன் கிளினிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்ற டைட்டில் அந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த 1898ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார் ஆனது நடந்து வந்தது. அப்போ அந்த போரில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி சார்பாக இவர் பங்கேற்கிறதுக்காக 1898ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து போறாங்க. குறிப்பாக ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக இவர் வந்து காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கியூபா, பிலிப்பைன்ஸ், அந்த மெலினா, ஸோ அந்த நாடுகளில் காயமடையக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஆர்மி இராணுவ வீரர்கள், ஸோ அவங்களுக்கு ஜேம்ஸ் ஈவிங் வந்து 1 வருடம் வரைக்கும் அந்த போரில் சிகிச்சைகள்லாம் கொடுத்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1899ஆம் ஆண்டு அந்த போரில் இருந்து இவர் விலகிடுறாங்க. உடனடியாக அந்த நியூயார்க்கில் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய கொர்னல் யூனிவர்சிட்டி அவங்க தரப்பில் இருந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆனது புதிதாக உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அதுதான் அந்த கொர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் அல்லது கொர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும். அது வந்து மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கொர்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் பெத்தாலஜி, மருத்துவ நோயியலின் பேராசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பதவி 1899ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங்குக்கு வழங்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருந்தது. குறிப்பாக கொர்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் பெத்தாலஜியாக நியமிக்கப்பட்ட முதல் நபர் வந்து ஜேம்ஸ் ஈவிங் தான். அந்த ஒரு பெருமையை இவர் வந்து பெறாங்க. இதை தொடர்ந்து 1900ஆம் ஆண்டுடைய நடுப்பகுதியில் இவருடைய 33 வயதில் ஜேம்ஸ் ஈவிங் வந்து கேத்தரின் ஹால்ஸ்டட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜேம்ஸ் ஈவிங் மற்றும் அந்த கேத்தரின் ஹால்ஸ்டட் ஈவிங் இவங்களுடைய 2 பேருடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லாவே போக ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கிடையில் 1901ஆம் ஆண்டு கிளினிக்கல் பெத்தாலஜி ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை ஜேம்ஸ் ஈவிங் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை வந்து கிளினிக்கல் பெத்தாலஜி ஆஃப் பிளட் எ ட்ரீட்டஸ் ஆன் தி ஜெனரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீமட்டாலஜி அப்படின்னு ரத்தப்போக்கு சார்ந்த ஒரு ஒர்க்கு. இதை தான் 1901ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா புற்றுநோய் குறித்த ஆராய்ச்சியை இவர் வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக புற்றுநோய்க்காக நிறைய ரிசர்ச் ஃபண்டெல்லாம் நிறுவப்படணும், அதன் மூலமாக கேன்சர் ரிசர்ச் பண்ணப்பட்டு நிறைய மக்களினுடைய உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு ஜேம்ஸ் ஈவிங் வந்து சில முயற்சிகள் மேற்கொண்டாங்க. இதில் குறிப்பாக இந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் காலேஜ் பி ஹண்டிங்டன் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி ஒருத்தவங்க அரபெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க, அரபெல்லா ஹண்டிங்டன் அப்படின்னு ஒரு பெண் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃபிலான்ட்ரபிஸ்டாக இருந்தாங்க, பெரிய அளவில் ரிச் உமனாக இருந்தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில் அந்த காலகட்டத்தில். அவங்க வந்து இந்த புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக ஃபண்டை ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு நிதியத்தை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து ஜேம்ஸ் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அழைக்கிறாங்க. அந்த ஒரு மிஸ்ஸஸ் கொர்னேலியஸ் பி ஹண்டிங்டன் அப்படின்றவங்க, அதாவது அந்த ஒரு கொர்னேலியஸ் பி ஹண்டிங்டன், சிபி ஹண்டிங்டனுடைய அந்த கொர்னேலியஸ் பி ஹண்டிங்டனுடைய மனைவியான அரபெல்லா டூபல் ஹண்டிங்டன் அப்படின்றவங்க. ஸோ அவங்களுடைய அழைப்புதல்
அழைப்புதலின் பேரில் இவர் வந்து ஜேம்ஸ் இவிங் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதன் முடிவில் 1902ஆம் ஆண்டு சிபி ஹண்டிங்டன் ஃபண்ட் ஃபார் கேன்சர் ரிசர்ச் அப்படின்னு ஒரு நிதியமானது உருவாக்கப்பட்டது. இது வந்து அமெரிக்காவிலேயே உருவாக்கப்பட்ட, குறிப்பாக அமெரிக்காவிலேயே புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட நிதியங்களில் முதல் நிதியங்களில் ஒன்றாக இது வந்து இருந்தது. ஸோ இது 1902ஆம் ஆண்டு அந்த சிபி ஹண்டிங்டனுடைய மனைவியான அரபெல்லா டூபல் ஹண்டிங்டன் மூலமாக நிறுவப்பட்டது. அதுக்கு இவருடைய உதவி இருந்தது. ஜேம்ஸ் இவிங் தான் அதுக்கு உதவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு சிபி ஹண்டிங்டன் ஃபண்ட் ஃபார் கேன்சர் ரிசர்ச் அவங்க தரப்பில் இருந்து நிறைய நிதிகளை பெற்று ஜேம்ஸ் இவிங்கும் நிறைய அந்த கேன்சர் புற்றுநோய் ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. இந்த நிலையில் இதே 1902ஆம் ஆண்டு தான் ஜேம்ஸ் இவிங்குக்கும் இவருடைய மனைவியான கேத்தரின் ஹால்ஸ்டெட் இவிங் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, ஜேம்ஸ் இவிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆண் குழந்தைக்கு ஜேம்ஸ் இவிங் வந்து இவருடைய பேரையே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் துரதிர்ஷ்டவசமாக 1903ஆம் ஆண்டு ஜேம்ஸ் இவிங்கோடைய மனைவி வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, கர்ப்பமாக இருந்தாங்க. அந்த சமயம் கர்ப்பமாக இருக்கும்போது இந்த 1903ஆம் ஆண்டு ப்ரெக்னன்சியில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக ஜேம்ஸ் இவிங்கோடைய மனைவியான கேத்தரின் ஹால்ஸ்டெட் இவிங் வந்து இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வயிற்றில் இருந்த குழந்தையும், இன்னும் வந்து அன்பானா இருந்த பிறக்காத அந்த ஒரு குழந்தையும் வந்து இறந்து போனது. ஸோ 1903ஆம் ஆண்டு ஜேம்ஸ் இவிங்கோடைய மனைவியான கேத்தரின் ஹால்ஸ்டெட் இவிங்கும் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறக்க இருந்த குழந்தை, ஸோ 2 பேரும் இறந்து போகிறாங்க. இது ஜேம்ஸ் இவிங்கோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே ஜேம்ஸ் இவிங் வந்து நிறைய சிரமப்பட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் ஜேம்ஸ் இவிங்கோடைய அப்பாவான தாமஸ் இவிங், அம்மாவான ஜூலியா ஹஃப்னேகல் இவிங் அப்படின்னு அடுத்தடுத்து அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் இவிங் மட்டும்தான் இவருடைய அந்த முதல் மகனான அந்த ஜேம்ஸ் இவிங் அவங்க அந்த ஒரு குழந்தையை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பர்சனாலிட்டியில் நிறைய சேஞ்சஸ் ஆனது ஜேம்ஸ் இவிங்கோடைய லைஃப் ஸ்டைலில் ஏற்படுது. இவரும் வந்து இதுக்கப்புறம் தான் முழுமையாக வந்து ஆராய்ச்சியில் ஈடுபடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் வந்து போகிறாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து சைலஸ் பால்மர் பிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் வந்து 1876ஆம் ஆண்டு பிறந்தவர். ஸோ இவரை விட கிட்டத்தட்ட 10 வயசு கம்மி. அவர் கூட இணைஞ்சு ஜேம்ஸ் இவிங் வந்து சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாங்க. குறிப்பாக நாய்களில் ஏற்படக்கூடிய கேனைன் வெனீரியல் டியூமர் அப்படின்ற ஒரு வகையான புற்றுநோய். அது வந்து டிரான்ஸ்மிசபிள், உடல் உறவு கொள்ளும்போது ஒரு நாய் இன்னொரு நாய் உடல் உறவு கொள்ளும்போது அந்த 2 நாயில் ஏதாவது ஒரு நாய்க்கு இந்த வெனீரியல் டியூமர் இருந்ததுன்னா அது வந்து டிரான்ஸ்மிசபிள் அப்படியே பரவும் அப்படின்றத ஜேம்ஸ் இவிங்கும் அந்த சைலஸ் பால்மர் பிபி அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட், ஸோ அந்த 2 பேரும் வந்து அதை கண்டறிகிறாங்க. அதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் 1906ஆம் ஆண்டு ஸ்டடி ஆஃப் தி சோ கால்டு இன்ஃபெக்சியஸ் லிம்போசார்கோமா ஆஃப் டாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கையே பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது 1906ஆம் ஆண்டு நடந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த கேனைன் வெனீரியல் டியூமர் ஆனது கேனைன் டிரான்ஸ்மிசிபிள் வெனீரியல் டியூமர் அப்படின்னு அது இன்னைக்கு அழைக்கப்படுது. ஸோ அது வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்மிசிபிள் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாங்க வந்து எஸ்பிபிபி அப்படின்ற அந்த நபரும் ஜேம்ஸ் இவிங்கும் தான். ஸோ இது ஒரு புறம் இருக்கு. 1907ஆம் ஆண்டு அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் கேன்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷனை ஜேம்ஸ் இவிங் வந்து சில நபர்கள் கூட சேர்ந்து நிறுவனாங்க. ஸோ இவர் வந்து ஒரு கோஃபவுண்டராக, இணை நிறுவனராக இருந்து 1907ஆம் ஆண்டு அதை நிறுவனாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் இவிங் வந்து தொடர்ச்சியாக அந்த அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் கேன்சர் ரிசர்ச் தரப்பில் இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. அதே மாதிரி அந்த சிபி ஹண்டிங்டன் ஃபண்ட் ஃபார் கேன்சர் ரிசர்ச் அவங்க தரப்பில் இருந்தும் நிறைய நிதிகளை பெற்று ஜேம்ஸ் இவிங் இவருடைய தொடர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1910ஆம் ஆண்டு பிளட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி ஜேம்ஸ் இவிங் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் டக்ளஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் வந்து ஒரு தொழிலதிபர், மேலும் அவர் ஒரு மைனிங் இன்ஜினியர், சுரங்க பொறியாளரும் கூட. அந்த ஜேம்ஸ் டக்ளஸ் வந்து ஒரு ரிச் மேன், ரொம்ப பணக்காரர். அவர் வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, ஜேம்ஸ் இவங்க பற்றி. அப்போ அந்த ஜேம்ஸ் டக்ளஸ் வந்து இவருக்கு உதவி செய்யறதுக்கு முன் வராங்க இந்த கேன்சர் ரிசர்ச்சில். அப்போ அவர் வந்து ஒரு ரேடியேஷன் தெரப்பி, இந்த கதிரியக்க அந்த ஒரு கதிர்வீச்சு சிகிச்சை முறை, அதை வந்து கேன்சரில் பயன்படுத்தலாம் அப்படின்ற யோசனையோட ஜேம்ஸ் டக்ளஸ் இருந்தாங்க. அதை வந்து ஜேம்ஸ் இவங்களுக்கு பண்ண சொல்லி அவருடைய வலியுறுத்தலையும் கொடுத்தாங்க. இதுக்கிடையில்
1910ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்திலேயே ஜேம்ஸ் ஈவிங் வந்து நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய நியூயார்க் ஹாஸ்பிட்டல், அதாவது இவர் நியூயார்க்கோடைய இதுகால இருக்கிற கார்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக ஒர்க் பண்ணி வராங்க. அதே நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் ஹாஸ்பிட்டல், அவங்க குறிப்பாக வந்து மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அவங்க தரப்பில் கேன்சர் ரிசர்ச்சுக்காகவே தனியாக ஒரு சென்டர் உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையை ஜேம்ஸ் ஈவிங் வந்து வைக்கிறாங்க. அதுக்குண்டான முயற்சி, நிதி கலெக்ட் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு விஷயத்துலலாம் ஈடுபட்டாங்க. இதன் விளைவாக அந்த நியூயார்க்குள்ளேயே வந்து மெமோரியல் ஸ்லோன் அண்டு கெட்டரிங் கேன்சர் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேன்சர் சென்டரானது மெமோரியல் ஹாஸ்பிட்டல் தரப்பிலிருந்து நிறுவப்பட்டது. அதுக்கு ஜேம்ஸ் ஈவிங் வந்து உதவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மெமோரியல் ஸ்லோன் கெட்டரிங் கேன்சர் சென்டர் அதில் ஜேம்ஸ் ஈவிங் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் ஒர்க் பண்ணவும் தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1913ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து எண்டோதெலிமியா அப்படின்னு சொல்லி எண்டோதெலிமியா ஆஃப் லிம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே 1913ஆம் ஆண்டு தான் இவருடைய நண்பரான ஜேம்ஸ் டக்ளஸ் அவர்னால ஒரு முக்கியமான ஒரு அசோசியேஷன் நிறுவப்படுது. அது வந்து நேஷனல் ரேடியேஷன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அது வந்து உருவாக்கப்பட்டது 1913ஆம் ஆண்டு ஜேம்ஸ் டக்ளஸ்னால. இதுக்கப்புறம் இதே 1913ஆம் ஆண்டு அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் தி கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டியை ஜேம்ஸ் ஈவிங் வந்து நிறுவுறாங்க. அவரும் சில நபர்களும் சேர்ந்து நிறுவுறாங்க. ஸோ இவர் ஒரு கோஃபவுண்டர், இணை நிறுவனராக ஜேம்ஸ் ஈவிங் வந்து இருந்தாங்க. இந்த அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் தி கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர் தான் இப்போ வந்து அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி நிறுவப்படுறதுக்கு ஜேம்ஸ் ஈவிங் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஈவிங் வந்து தொடர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் பப்ளிஷ் பண்ணாங்க. குறிப்பாக இந்த ரேடியேஷன் தெரப்பி அதை வந்து இந்த கேன்சரில் வந்து சிகிச்சை முறையாக கொண்டு வர்றதுக்குண்டான அந்த ஒரு நடவடிக்கையில் ஜேம்ஸ் டக்ளஸ் கூட சேர்ந்து ஜேம்ஸ் ஈவிங் வந்து முடிவு செஞ்சு அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இப்படியே படிப்படியாக ஜேம்ஸ் ஈவிங் வந்து இந்த கேன்சரில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஆன்காலஜிஸ்டாக வந்து ஒரு புற்றுநோயியல் நிபுணராக மாற தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் நியோபிளாஸ்டிக் டிசீசஸ் எ டெக்ஸ்ட் புக் ஆன் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாட புத்தகம் அது 1919ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை பப்ளிஷ் பண்ண உடனே இது வந்து பல மொழிகள் 1920 காலகட்டத்தில் மொழி மாற்றம் பண்ணப்பட்டு வெளிவர ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக இது இருந்தது. குறிப்பாக இந்த நியோபிளாஸ்டிக் டிசீசஸ் டெக்ஸ்ட் புக் ஆன் டியூமர்ஸ் அப்படின்றது ஒரு கார்னர்ஸ்டோன் ஆன் மாடர்ன் ஆன்காலஜி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதாவது நவீன புற்றுநோயியலின் ஒரு மைல்கல் அப்படின்ற அந்த ஒரு முறையில் இவருடைய புத்தகமானது அறியப்பட ஆரம்பிக்குது. குறிப்பாக இவர் வந்து சிஸ்டமேட்டிக் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் பேசிஸ் ஆஃப் கிளினிக்கல் டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு முக்கிய பங்களிப்பாக இருந்தது. அதாவது புற்றுநோயை கண்டறியறதுக்குண்டான ரொம்பவும் ஒரு முறையான முழு அடிப்படையிலான ஒரு புக்காக தான் இந்த ஒரு புத்தகம் இருந்தது. ஸோ இதன் மூலமாக இந்த கேன்சரை வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி அந்த கேன்சர் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறது அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை முறைப்படியும் முழுமையாகவும் ஜேம்ஸ் ஈவிங் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க இந்த ஒரு புத்தகத்தின் மூலமாக. இது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் ஈவிங் வந்து இதன் காரணமாகவே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்காலஜிஸ்ட் ஆஃப் தி இயராவாக அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர் வாழ்ந்த சகாப்தத்தினுடைய மிக முக்கியமான புற்றுநோயியல் நிபுணராக ஜேம்ஸ் ஈவிங் வந்து அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாக ஒரு பெண் ஒருத்தவங்க 14 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி அவங்க வந்து இவர் பணிபுரியக்கூடிய அந்த மெமோரியல் ஹாஸ்பிட்டலுடைய மெமோரியல் ஸ்லோன் கெட்டரிங் அந்த கேன்சர் சென்டர் அங்கே வந்து ஒரு பெண் வந்து 14 வயது மதிக்கத்தக்க சிறுமி அழைக்கப்பட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு கேன்சர் ஆனது இருந்தது. அது வந்து ஆஸ்டியோதெலமியா இல்லைன்னா ஆஸ்டியோஸ்கார்மா அப்படின்னு சொல்லி அது வந்து அழைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த ஒரு புற்றுநோயாக தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமானது ஆராய்ச்சியானது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஜேம்ஸ் ஈவிங் வந்து அது அப்படி இல்லை, இது வேறு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. இதனால் அந்த ஒரு சிறுமிக்கு 14 வயது மதிக்கத்தக்க சிறுமிக்கு 1921ஆம் ஆண்டு இவர் வந்து ரேடியேஷன் தெரப்பி 2 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து ரேடியேஷன் தெரப்பி சிகிச்சை வந்து கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அந்த கட்டியினுடைய அளவு வந்து குறையுது. ஸோ அது வந்து அந்த சிறுமியினுடைய எலும்பில் வந்து இருந்தது அந்த ஒரு டியூமர் அது வந்து குறையுது. இது குறைஞ்சதுக்கு அப்புறமா ஜேம்ஸ் ஈவிங் வந்து இதை
இதுக்கு வந்து எண்டோதெலிமியா ஆஃப் போன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேரிடுறாங்க. இதை வந்து டெஃப்யூஸ் எண்டோதெலிமியா ஆஃப் போன் அப்படின்ற அந்த டைட்டில் ஒரு ரிசர்ச் பேப்பராகவே எழுதி 1921ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து எண்டோதெலிமியா அப்படின்னு சொல்லி எண்டோதெலிமியா ஆஃப் போன் அப்படின்னு இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது பிற்காலத்தில் இவருடைய பேரில் யூவிங் சார்கோமா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த ஒரு புற்றுநோயானது அழைக்கப்படுது. இது வந்து ஒரு வகையான போன் கேன்சர், ஒரு எலும்பு புற்றுநோய். குறிப்பாக வந்து சைல்ட்ஹுட் கேன்சர் அப்படின்னு இது அழைக்கப்படும். அதாவது குழந்தைகளுக்கும் ரொம்ப இளம் வயதினை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த போன் கேன்சர், இந்த ஒரு யூவிங் சார்கோமா அப்படின்ற இந்த ஒரு வகையான புற்றுநோய், அந்த ஒரு எலும்பு புற்றுநோயானது ஏற்படுது. ஸோ இது வந்து எலும்பில் மட்டும் ஏற்படாமல் இது மெல்லிய திசுக்கள்லையுமே வந்து ஏற்படும். குறிப்பாக இது வந்து வீக்கத்தை கொடுக்கும், வலியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக நிறைய பாதிப்புகள், அது வந்து கை, கால், இடுப்பு போன்ற இடங்களில் இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும். இது பரவக்கூடியதாகவும் இருக்கும், கொடியதாகவும் இருக்கும். இறப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு புற்றுநோயில் இதுவும் ஒன்று. ஸோ அதை வந்து ஜேம்ஸ் ஈவிங் தான் வந்து விளக்குனாங்க. அந்த 14 வயது சிறுமிக்கு சிகிச்சை கொடுத்து 1921ஆம் ஆண்டு எண்டோதெலிமியா ஆஃப் போன், அதை வந்து டெஃப்யூசிவ் எண்டோதெலிமியா ஆஃப் போன் அப்படின்ற டைட்டில் அதை ரிசர்ச் ஒர்க்காக எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து இவர் கண்டுபிடிச்சனால யூவிங் சார்கோமா அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ ரேடியேஷன் தெரப்பி, அந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறையானது ரொம்ப நல்லா வந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் ஜேம்ஸ் ஈவிங் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ ரேடியேஷன் தெரப்பி இப்போ பொதுவாகவே வந்து கேன்சருக்கு உண்டான 3 சிகிச்சை முறைகளில் ஒன்று தான் இந்த ரேடியேஷன் தெரப்பி. இன்னொன்று வந்து கீமோதெரப்பி அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் சர்ஜரி தான், வேறு வழியில் சர்ஜரி பண்ணணும். ஸோ அந்த 3 முறைகள் தான் புற்றுநோய்க்கு உண்டான சிகிச்சை முறைகளாக இருக்குது. ஆனால் இந்த கீமோதெரப்பியாக இருக்கட்டும், ரேடியேஷன் தெரப்பியாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து 1920களுக்கு பிறகு தான் வளர்ச்சி அடைஞ்சது. அதில் இந்த ரேடியேஷன் தெரப்பி, இந்த ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த புற்றுநோயினுடைய சிகிச்சையில் கதிர்வீச்சு சிகிச்சை முறை, இந்த ரேடியேஷன் தெரப்பி, இது வந்து கொண்டு வரப்படுறதுக்கு முக்கிய காரணமாக ஜேம்ஸ் ஈவிங் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஃபர்தர் ரிப்போர்ட் ஆஃப் எண்டோதெலிமியல் மயோமா ஆஃப் போன் அப்படின்ற டைட்டில் இன்னொரு இருக்கு. 1924ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராக ஜேம்ஸ் ஈவிங் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த ஒரு கௌரவத்தை ஜேம்ஸ் ஈவிங் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா இந்த யூவிங் சார்கோமா அந்த நோய் மட்டும் இல்லாமல் இன்னும் பல புற்றுநோய் சார்ந்த ஆராய்ச்சிகளில் தொடர்ச்சியாக ஜேம்ஸ் ஈவிங் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் 1931ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட இவருடைய 65 வயதில் ப்ரொஃபஸர் ஆஃப் அந்த ஒரு பொறுப்பில், அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற, ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் பெத்தாலஜி, மருத்துவ நோயியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு கார்னல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜிலிருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ 1899ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக நியமிக்கப்பட்டாங்க. 32 ஆண்டுகளுக்கு பிறகு 1899லிருந்து 1931ஆம் ஆண்டு ரிட்டையர் ஆகுறாங்க அந்த மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கார்னல் யூனிவர்சிட்டியிலிருந்து. அங்கிருந்து ரிட்டையர் ஆன உடனடியாக அந்த நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஜேம்ஸ் ஈவிங் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கிடையில் இதே 1931ஆம் ஆண்டு காசேஷன் டயக்னோசிஸ் அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர், இது 1931ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நியோபிளாஸ்டிக் டிசீசஸ் டெக்ஸ்ட் புக் ஆன் டூமர்ஸ் அப்படின்னு இவர் ஏற்கனவே 1919ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்த அந்த புத்தகத்தினுடைய 2nd எடிஷன், 2வது பதிப்பு, 3rd எடிஷன், 3வது பதிப்பு, இப்படி அடுத்தடுத்த பதிப்புகளை இவர் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தாங்க. மேலும் 1934ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து போன் டூமர்ஸோடைய வகைகள் அது குறித்து ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து எ ரிவ்யூ ஆஃப் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி போன் டூமர்ஸ் அப்படின்ற டைட்டில் 1934ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா பல கௌரவங்களையும் ஜேம்ஸ் ஈவிங் வந்து பெற்றாங்க. இறுதி 1939ஆம் ஆண்டு அந்த மெமோரியல் ஹாஸ்பிட்டலோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து ஜேம்ஸ் ஈவிங் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இவருடைய 73 வயதில் இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் கூட இவர் ஏற்கனவே எழுதின நியோபிளாஸ்டிக் டிசீசஸ் டெக்ஸ்ட் புக் ஆன் டூமர்ஸ் அப்படின்ற புத்தகத்தினுடைய 4th எடிஷன், 4வது பதிப்பை 1940ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஈவிங் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஜேம்ஸ் ஈவிங்கோடைய அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் இருந்தது. ஒரே ஒரு விஷயம், 1934 இவர் வெளியிட்டிருந்தது வந்து ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்சஸ் இன் ரேடியேஷன் தெரப்பி அப்படின்றது இந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறையில் இவர் கிடைச்ச ஆரம்ப அனுபவங்கள், அதாவது 1934ஆம் ஆண்டு இவர் எழுதினாங்க. அடுத்து இந்த 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 ஒரு நியோபிளாஸ்டிக் டிசீசஸோடைய செகண்ட் எடிஷன் தேர்ட் எடிஷன் எழுதினாங்க. அடுத்து 1939ஆம் ஆண்டு மெமோரியல் ஹாஸ்பிட்டலோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆனாங்க. இதே 1939ஆம் ஆண்டு தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரிவ்யூ ஆஃப் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன் டியூமர்ஸ் அந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 1934 அப்படின்னு தப்பாக சொன்னேன், இது வந்து 1939. அதுக்கப்புறம் 1940ஆம் ஆண்டு தான் அந்த ஒரு இவர் எழுதின அந்த நியோபிளாஸ்டிக் டிசீசஸ் டெக்ஸ்ட் புக் ஆன் டியூமர்ஸோடைய 4th எடிஷன் 4வது பதிப்பை பப்ளிஷ் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பல்வேறு மொழிகளில் மொழி மாற்றம் பண்ணப்பட்டது. குறிப்பாக கேன்சர் சார்ந்து படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ பாடத்திட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாட நூலாகவே இது வந்து கருதப்பட்டு மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டிலையும் இருந்து வருது. ஸோ இப்பேற்பட்ட நபரை கௌரவிக்கிறதுக்காக 1942ஆம் ஆண்டு அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் அண்ட் பாக்டீரியாலஜிஸ்ட் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து கோல்ட் ஹெட்டட் கேன் அவார்டு வந்து வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஈவிங் வந்து தனியாக தான் வாழ்ந்து வந்தாங்க. இவருடைய மகன் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த சிறுநீர் பை பிளாடர் அதில் வந்து இவருக்கு புற்றுநோய் ஏற்படுது, பிளாடர் கேன்சர். ஸோ அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட இவர் இறுதி 1943ஆம் ஆண்டு மே 16 அன்னைக்கு இவருடைய 76 வயதில் ஜேம்ஸ் ஈவிங் இறந்து போகிறாங்க. ஸோ 1943 மே 16 அன்னைக்கு இவருடைய 76 வயதில் ஜேம்ஸ் ஈவிங் இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவர் இந்த புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக செய்த பங்களிப்புக்காக பல கௌரவங்கள் இவருக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக இவர் வாழும்போதே 1931ஆம் ஆண்டு டைம் மேகசின் அவங்க தரப்பிலிருந்து இவரை வந்து கேன்சர் மேன் யூவிங் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணி ஃபோட்டோகிராஃபாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போதைய டைம் மேகசினில் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இவர் இறந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1951ஆம் ஆண்டு நியூயார்க்குடைய ஃபர்ஸ்ட் அவென்யூடைய 67வது மற்றும் 68வது தெருக்கள் அதனுடைய இன்பிட்வீனில் அங்கே வந்து ஜேம்ஸ் ஈவிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை இவருடைய பேரில் நிறுவப்பட்டது. இவரை கௌரவப்படுத்துறதுக்காக அது வந்து முழுக்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இது இன்னைக்கு வரைக்குமே இருந்து வருது. மேலும் 1993ஆம் ஆண்டு எம்ஜே காப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவரும் வந்து இன்னொரு நபர் ஜார்கின்டகா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர், இவங்க 2 பேர் இணைஞ்சு ஒரு முக்கியமான அவங்க வந்து ஏஆர் ஜிகான்டிகா அப்படின்னு சொல்லி அவரும் எம்ஜே காப்ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஜேம்ஸ் ஈவிங் 1866 to 1943 த சீஃப் அப்படின்ற டைட்டில் இவருடைய வாழ்க்கை வரலாறு 1993ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதாவது இவர் இறந்த 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆன பிறகு. அடுத்து 1998ஆம் ஆண்டு கூட இன்னொரு நபர் வந்து ஜேம்ஸ் ஈவிங்கை கௌரவப்படுத்துறதுக்காக ஜேம்ஸ் ஈவிங் கேன்சர் மேன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் 1998ஆம் ஆண்டு அந்த ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி ஜேம்ஸ் ஈவிங் இறந்த பிறகும் இவ்வளோ கௌரவங்கள் பெறுறது காரணம் இவர் வாழும்போது புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு அளித்த பங்களிப்பு தான். ஸோ இதனாலே இன்று வரை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்காலஜிஸ்ட் ஆஃப் த இரா அப்படின்னு அழைக்கப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் ஈவிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.